எனக்கு இது மறக்க மன்னிக்க கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நீ என்கிட்ட இருந்து யூசுவல் பிஹேவியர் எதிர்பார்க்காத. ஓகே ஓகே. எங்க போயிருக்கிற நீ? சும்மா போறேன். ஏய், இது தனி இடம், தனியாருக்கு சொந்தமான இடம், தெரியல? நீங்களா இருக்கீங்க? இது எங்க ஏரியா. நீ எப்படி உயிர போறன்னு பாக்குறடா. நான் படிக்கிறதுக்கு தடையா எங்க வீட்ல அந்த வீரமணி வீட்ல சம்மந்தம் பேசி எனக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. நீங்க யார்கிட்டயும் கேட்கலனா நான் ஒன்னு சொல்லுவேன். என்னம்மா? மெசேஜ் உங்க வீட்ல இருந்து தான் வந்துச்சு. பொறுப்பே இல்லாம இருக்கிற ஒரு அப்ப அவனை நம்பி வந்து அந்த குழந்தை கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் அப்படி சொன்னேன் தவிர உனக்கு குழந்தை வேணாங்கிற அர்த்தத்துல நான் சொல்லலடி. இனிமே அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன், சத்தியமா அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். பிலீவ் மீ. நான் கிளம்புறேன். எங்க? இல்லை, இனிமேல் நான் இங்கே இருந்தால் எனக்கும் கஷ்டமாக இருக்கும், உனக்கும் கஷ்டமாக இருக்கும். அதான் நான் பெங்களூர் போகலான்னு. இப்போ நான் என்ன பண்ணணுங்கிற? உன்னை பார்த்ததும் ஓ கிருஷ்ணா அப்படி இப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியா? இல்லை, நீ வழக்கமாக இருக்க மாதிரி இருந்தால் போதும். இருப்பேன், ஆனா இப்ப முடியாது. நடந்ததை எல்லாம் டெலீட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் ஆன் பண்ற மாதிரி உடனே மூட மாத்திக்கிட்டு நார்மலா பேசுறதுக்கு நான் ஒன்னும் மிஷன் இல்ல கிருஷ்ணா. எனக்கு இது மறக்க மன்னிக்க கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நீ என்கிட்ட இருந்து யூசுவல் பிஹேவியர் எதிர்பார்க்காத. ஓகே ஓகே. அப்போ நீ என்னை மன்னிச்சிட்டல்ல? சும்மா வேர்ட்ஸ்ல இல்ல கிருஷ்ணா, மனசுல தோன்றப்ப எல்லாம் தானா நடக்கும். அதை விட்டுட்டு. அப்போ மனசுல இன்னும் என் மேல கோவம் இருக்கு, அப்படிதானே? கிருஷ்ணா, இப்ப நீ என்ன எதிர்பார்க்கற? இங்க பாரு, நீ பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்போ நடந்தது எல்லாமே ஞாபகம் இருக்கு. போக போக கொஞ்ச நாள்ல மறந்துடுவேன். ஓகே, உன் வேலையை மட்டும் போய் பாரு. போ. எப்படி இருந்தாலும் நீ எனக்கு தாண்டி. சாபுரா சேஸ். அண்ணே சூப்பர்ண்ணே, கல்யாணம் பண்ண போறீங்க, அசத்திட்டீங்க போங்க. கல்யாணம் சொன்ன உடனே ஆள் சும்மா ஹீரோ மாதிரி சூப்பர் ஆயிட்டீங்க. ஆமாண்டா, உங்களை மாதிரி கேடு கடுங்களை சிந்தி எத்தனை நாளா தண்ணியாச்சு இருக்குது. நமக்கு காலம் வந்துருச்சுல. ஆமாண்ணா, அடிக்கடி அவனுங்க ரொம்ப நக்கல் பண்ணுவானுங்க. என்னடா உங்க தலை ரொம்ப வேஸ்டா, அவருக்கு கல்யாணமே நடக்காதா? அவனுங்க அப்படித்தானே கிண்டல் பண்ணுவானுங்க. ஆமாண்ணே, என்கிட்ட கூட தெருவில் கிடக்கிறவங்களாம் கல்யாணம் நடக்குது, உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குதே, அவ்வளோ பணம் இருந்து என்ன பிரயோஜனம், எவனுமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு நக்கலாக பேசிட்டு இருக்காங்கண்ணே. யாராவன்? எவன்டாவன்? எவன்டாவன் என்ன நக்கலா பேசுறது? யாராவன்? அண்ணா கோவப்படாதீங்க அண்ணே. ஏன்டா அண்ணன் டென்ஷன் படுத்துறீங்க? அவனுங்க சொன்னா சொல்லிட்டு போட்டணும், டென்ஷன் ஆகுதுண்ணே. வேலை இல்லாத பசங்க அப்படித்தானே பேசுவானுங்க. இல்லடா, அவன் எவன் எனக்கு தெரியணும். இப்போ சொல்றா சொல்றா, யாரா யாராப்பா யாரா? சொல்லு சொல்லு. அந்த மணியில் எந்த மணிடா? அதானே நடுத்தரு மணிண்ணே, அவன் தானே அடிக்கடி கிண்டல் பண்ணி பேசுவான். அப்பவே அந்த இடத்துல வச்சு அவனை சூறக வேண்டித்தான்டா அவனை. அதை விட்டு இங்க வந்து பேசுறீங்க நீ? இல்லைண்ணே, நான் கை வச்சா வேற மாதிரி ஏரியா பிரச்சனை ஆயிடுனே, அதானே. ஒரு ஆளு அதுக்கு ஏரியா வேற இல்லறா பையன். அவனெல்லாம் அங்கேயே வச்சு மெதிக்க வேண்டித்தானடா. அண்ணா அண்ணா டென்ஷன் ஆகுதுண்ணே, ஃப்ரீயா அண்ணே.
அந்த நான் எப்போ வேணா பார்த்துக்கலாண்ணே. விடுண்ணே, ஜாலியாக இருண்ணே. உட்கார உட்கார உட்கார. ஏய் குதிரை. ஆமாண்ணே, நாளை கல்யாணத்தை வச்சுட்டு இப்போ தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்க. அதெல்லாம் சந்தோஷத்தில் அடிக்கிறது தானடா விட்றா. அப்புறம் என்ன, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்களை கண்டுக்க மாட்டியே? டேய் என்னடா பேசுற நீ? அண்ணன் உங்களை கண்டுக்க மாட்டேனா? டேய் என்னடா பேசுறான் இவன்? அட ஆமாண்ணே, நிறைய பேர் அப்படி தானே இருக்காங்க. கல்யாணம் ஆனது ஆளே மாறி போயிடறாங்கண்ணே. டேய் மற்ற வேணா எப்படி வேணா இருக்கலாம்டா, ஆனா நான் கிடையாதுடா. அது எப்படா மாறுவானுங்க? மிஸ்ஸினா பொண்ணுங்க அவளுங்க அப்படி சொன்னதான் அப்படியே மாறி போறதுக்கு. இப்படிதானே கல்யாணத்துக்கு முன்னாடி வீரப்பா பேசுவாங்க, ஆனால் கல்யாணம் ஆன உடனே பொட்டி பம்பா அடங்கிடுவாங்கண்ணே. இன்னும் கொஞ்சம் பேர் வீட்டை விட்டு வெளில வர மாட்டானுங்கண்ணே. என்னங்கடா எல்லாம் கதை விட்றீங்க? பார்க்கத்தான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பேன். கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு போயிடலான்னு பேசினாவே அவ்வளோதான். அவளுக்கு என்னை பற்றி அப்புறம் தெரியும். அது மட்டும் இல்லைடா, எங்கள் வீட்டில் யாரும் அப்படி கிடையாது. எங்கள் அப்பா, எங்கள் வீரசேனை, அதை செத்து போனானே எங்கள் அண்ணன் கடகோப்பேன். என்னண்ணே அவரை பற்றி எங்களுக்கு தெரியாதா? எத்தனை பொண்ணுங்க மேலே கை வச்சிருக்காரு. வீரசேனை சடகோப்ப அளவுக்கு இல்லைனாலும் அவன் ஒன்றும் சும்மா கிடையாதுடா. ஒரு காலத்தில் என்ன வாங்கினா தெரியுமா உங்களுக்கு? எங்கள் அப்பா எப்படியாப்பட்ட ஆளு, அப்படி ஒரு குடும்பம்டா நாங்கள். அந்த குடும்பத்தில் இருக்கிற நான் மட்டும் பொண்டாட்டிக்கிட்ட அடங்கி போயிட்டோம்னா அது நடக்காது. கரெக்ட் தானே. நீ என்ன தண்ணிய? ஏய் நீங்களும் அடிங்கடா சேர்ந்து. நான் என்னைக்குமே உங்களை கைவிட மாட்டேன். அடிங்கடா அடிங்கடா, என்ஜாய். அண்ணே மணி போறானே. ஏய் இவங்க என்னடா பண்றான்? ஏண்ணா இவன் கொஞ்சம் கூட சரியில்லைண்ணா, ஏதோ செய்யறானா. டேய் இது நம்ம கண்ட்ரோல் இருக்கிற இடம்டா. இங்கே வந்து என்ன வேலை பண்ணுறான் அவன்? இந்த இடமெல்லாம் எங்கள் குடும்பத்தோட இடம். அண்ணா அவன் இங்கே அடிக்கடி வரானே. என்னது அடிக்கடியா? அவனுக்கு நேரம் சரியில்லை போல. கூப்பிட்றாவன. அண்ணா வேணாம் ஒருண்ணே. டேய் கூப்பிட்றாவன. ஏய் இங்கே வாடா மணி, வாடா, இங்கே அண்ணன் கூப்பிட்றாரு. என்ன எங்க போனிக்கிற நீ? சும்மா போறேன். ஏய் இது தனி இடம், தனியாருக்கு சொந்தமான இடம் தெரியல. நீங்களா இருக்கீங்க? ஏய் நான் நெக்கலா, இது யாரோட தெரியல, என் ஃபேமிலி ஃப்ரெண்டோட இடம். அதுக்கு முன்னாடி இது எங்க இடம். இங்க என்னடா பண்ற நீ? வந்துட்டேன். இது ஏன் நீங்க பெருசாக்குறீங்க? ஏய் என்னடா? ஏங்க நான் இங்க நடந்தானே போயிட்டு இருக்கேன், நீங்க இங்க உட்காந்து பட்ட பக்கத்துல தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன கேள்வி கேக்குறீங்க? ஏய் இந்த கதையெல்லாம் நீ இங்க பேசாத. நீ இங்க என்ன பண்ற அத சொல்றா. ஏங்க உங்களுக்கு என்ன அதை பத்தி? இது என்ன உங்க இடம் எழுதிருக்கான்னு? என்னடா நானே பார்த்து ரொம்ப ஓவரா போயினுக்கிறேன். இங்க எல்லாம் நீ வரக்கூடாது. போ 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 போ. நீங்க வந்திருக்கும் போது நான் வரக்கூடாதா? ஏய் சொல்லினேக்கிறேன். போடா போடா போடாண்ணா. பெரிய புண்ணாக்கு வந்துட்டாரு நம்ம இடத்துல நம்ம கிட்ட பேசுறதுக்கு. ஏய் என் மேல கை வச்சிட்டீங்கல்ல, ஏரியா பக்கம் வாங்க. நீங்க உங்களுக்கு சாவுதான். யார் நீ? நில்றா. ஏய் புறா வாடா. டேய் நில்லு. ஏய் வாடா. வா 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 வாடா. வாடா சீக்கிரம். வாடா வாடா. ஏய் புறா. வா 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 புறா. ஏய் வாடா. ஏய் வா. ஏய் வா வா. வாடா வாடா. வாடா வாடா. ஏய் ஏய் வாடா வாடா. ஏய் மாட்டே. வாடா. ஏய் ஏய் புறா. மாட்டாண்டா போறா. எங்களே போட்டுருவியா? இது எங்க ஏரியா, நீ எப்படி உயிரை போறன்னு பாக்குறா.
இவனுக்கெல்லாம் வீரோசனமா வீரோசனம். வாடா வாடா போலாம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்க பார்த்தோம்? எப்ப பார்த்தேன்? மீனாட்சி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமா? சரிங்க. வா. நல்லா இருக்குல்ல இந்த இடம்? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீங்க மீனாட்சி அக்கா தானே? யாரு? ஆமா, நீங்க? நான் வளர்மதியோட மாமா பொண்ணு கீதா. எனக்கு தெரியும் வளர்மதின்னு சொன்னதும் சந்தோஷப்படுற அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலை இருக்காதுன்னு. உங்களுக்கும் அவங்களுக்கும் பிடிக்காம போயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். இல்லம்மா, எங்களுக்கு அவளை பிடிக்காம இல்ல, அவளுக்கு தான் எங்களை பிடிக்காம போச்சு. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன நீங்க வா போனே கூப்பிடலாம். அது இல்ல, உங்களை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. சுரேஷ் தெரியும். உங்க வீட்டுக்கு நான் வந்திருந்தப்ப கூட அங்க நீங்க இல்ல, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, என்ன எப்படி கரெக்டா தெரிஞ்சுக்கிட்ட? அப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. நீங்க எங்க ஊர் பக்கம் தானே, பெரிய குடும்பம்னு வேற சொல்லியிருக்காரு. அப்பெல்லாம் கூட நான் உங்களை பார்த்ததே இல்லை. வளர்மதி அக்காவோட ஃபோன்ல உங்க போட்டோஸ்லாம் எனக்கு காமிச்சிருக்காங்க. இவங்க தான் மீனாட்சி அக்கான்னு நிறைய சொல்லியிருக்காங்க. அதான் இப்போ உங்களை பார்த்ததும் ஸ்ட்ரைக் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமா. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? நான் MBA படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பொண்ணுங்கள்லாம் நிறைய படிக்கணும், நல்ல தன்னம்பிக்கையோடு செயல்படணும். வாழ்க்கையில நீ பெரிய இடத்துக்கு வரணுமா. உங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப அமைதியானவர். அவர் பொண்ணு நீ பெரிய ஆளா வந்தா அவருக்கு அதுதாம்மா சந்தோஷம். எல்லாம் தெரிஞ்சும் நீங்க என்ன வாழ்த்துறீங்க. என்னம்மா சொல்ற? ஆமா, நான் படிக்கிறதுக்கு தடையா எங்க வீட்ல அந்த வீரமணி வீட்ல சம்மந்தம் பேசி எனக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. ஆமாம்மா, கேள்விப்பட்டோம். உங்களுக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கும். எங்க வீட்ல இப்போ அங்க சம்மந்தம் பண்றது உங்களுக்கு பிடிக்காம இருக்கும். ஐயோ, இதுல எங்களுக்கு பிடிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? அப்படி இல்லைங்க, சண்முக மாமா எல்லாத்தையும் கரெக்டா பேசக்கூடிய ஆளு, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆளு. அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், நீங்க ரொம்ப நேர்மையா மனசுல பட்டதை பேசுவீங்கன்னு. நாளா என்னம்மா, எங்க அண்ணன் என்னை விட லட்ச மடங்கு நேர்மையான மனுஷன். நாளா நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், ஆனா எங்க அண்ணன் அவர் தப்பு பண்ணதே கிடையாது அப்படின்னு மாமா நிறைய சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எங்க அண்ணியும் ரொம்ப நேர்மையானவங்க, அன்பானவங்கன்னு சண்முக மாமா நிறைய சொல்லியிருக்காரு. உங்களை பத்தி பேசும்போதெல்லாம் அவர் ரொம்ப எக்ஸைட் ஆடுவாரு. எப்பவும் நல்ல மாதிரியை மட்டும்தான் பேசுவாரு. அவன் ஏதோ எங்க மேல இருக்கிற பாசத்துல அப்படி பேசிருப்பாம்மா. நாங்க ஒன்னும் அவன் சொல்ற அளவுக்குலாம் இல்லம்மா. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறோம், அவ்வளவுதான்மா. அப்ப ஏன் நீங்க என் கல்யாண விஷயத்துல எதுவுமே சொல்லல? அதுவும் இந்த குடும்பத்துல சம்பந்தம் பண்றதை பத்தி எதுவுமே சொல்லலையே. நாங்க என்னமா சொல்ல முடியும்? எங்களுக்கு அவங்க சரியில்லாதவங்களா போயிட்டாங்க. ஏதோ காலங்காலமா அந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா ஓ விஷயத்துல அவங்க எப்படி நடந்துக்குவாங்கன்னு நாங்க எப்படிமா சொல்ல முடியும்? என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. நீங்க சொல்லணும்னு நினைச்சா கூட எங்க வளர்மதி அதெல்லாம் ஏத்துட்டு இருக்க மாட்டாங்க. எனக்கு புரியுது. நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க. உன் மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருக்கணும். வைஜெயந்தி கூட எங்க கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருந்தா, உன்கிட்ட நாங்க தான் ஏதோ மாப்பிள்ளை நல்லவர் இல்லைன்னு சொல்லி வச்சுட்டோன்னு.
நாங்க அந்த பொண்ணையே பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் எப்படி அவகிட்ட சொல்ல முடியும்னு எவ்வளோ சொல்லி பார்த்தோம். ஆனா பிடிவாதமா நாங்க தான் சொல்லியிருப்போம்னு நம்புறா. குறிப்பா எங்க வீட்ல இருக்கிற ஆனந்தி தான் உன்கிட்ட சொல்லியிருக்கணும்னு அவளுக்கு ஒரு சந்தேகம். எங்க வீட்ல இருந்து நாங்க தான் உனக்கு சொல்லியிருப்போம்னு அவன் நினைக்கிறா. எங்களுக்கு என்ன பண்றது என்ன பேசுறதுனே ஒன்றும் புரியல. நீங்க யார்கிட்டயும் கேட்கலனா நான் ஒன்று சொல்லுவேன். என்னம்மா? மெசேஜ் உங்க வீட்ல இருந்து தான் வந்துச்சு. என்னம்மா சொல்ற? யாரு? ஆனந்தியாமா? இல்லைங்க, ஆனந்தி இல்ல, கவிதா தான் அனுப்பியிருந்தா. தயவு செஞ்சு அவங்க கிட்ட கேட்காதீங்க. யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு ரிக்வெஸ்ட் பண்ணி தான் எனக்கு இந்த மெசேஜை அனுப்பியிருந்தாங்க. அதனால யார்கிட்டயும் இதை சொல்லிடாதீங்க. அவங்க கிட்டயும் தயவு செஞ்சு இதை பத்தி கேட்டுறாதீங்க. இப்போ கூட இது சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா நீங்க குழம்ப கூடாது, உங்களுக்கும் உண்மை தெரியணும்னு தான் பட்டுன்னு இதை சொல்லிட்டேன். தயவு செஞ்சு அந்த வைஜெயந்தி கிட்டேயோ இல்ல எங்க அக்கா வளர்மதி கிட்டேயும் இதை பத்தி பேசவே பேசாதீங்க. நீங்க கவிதா கிட்ட இதை பத்தி கேட்க மாட்டீங்கல்ல? இல்லம்மா, கேட்க மாட்டோம். சரி, நான் உள்ள போய் சாமி கும்பிட்டு வரேன். இந்த விஷயம் நமக்குள்ளவே இருக்கட்டும் ப்ளீஸ். சரிங்க, நான் சாமி கும்பிட்டு வரேன். மடே கவிதா, ஏந்திரு ஏந்திரு ஏந்திரு. இந்தா, பாத்து பாத்து பாத்துமா. இந்தா இந்த பாலக்குடி சுடுது சுடுது, பாத்து குடி. என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னடி ஏன் பழற? இல்லம்மா, இப்படி இப்படி ஆனதுக்கு. ஏய், அதுக்கு நீ என்னடி பண்ணுவ? என்னமோ இப்படி எல்லாம் நடக்கணும்னு இருந்துச்சு, நடந்துருச்சு, அவ்வளவுதான். இல்லம்மா, ஒரு காலத்துல நீ கூட இந்த குழந்தை வேண்டான்னு சொன்ன. ஏய், முட்டாள் மாதிரி பேசாத. நான் சொன்னதோட அர்த்தம் இது இல்ல கவிதா. உங்களால அந்த குழந்தை கஷ்டப்படக்கூடாது. பொறுப்பே இல்லாம இருக்கிற ஒரு அப்ப அவனை நம்பி வந்து அந்த குழந்தை கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் அப்படி சொன்னேன் தவிர உனக்கு குழந்தை வேணாங்கிற அர்த்தத்துல நான் சொல்லலடி. என்னமோ அப்படி ஆயிடுச்சு. நல்ல புள்ள உண்டா இருக்கும்போது எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் தெரியுமா? என் புருஷன் அதான் உன் அப்ப கண்ட இடத்துல குடிச்சிட்டு விழுந்து கிடப்பாரு. வயதுல புள்ளைய சுமந்துக்கிட்டு அவரையும் ஒரு கை தாங்கலா தூக்கிட்டு வந்து வீட்டுல போடுவேன். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு தாண்டி உங்களை எல்லாம் பெத்து வளர்த்து ஆளாக்கி இருக்கேன். ஆனா இந்த காலத்துல என்னடானா, குழந்தை உண்டான உடனே ரொம்ப நேரம் நிக்க கூடாது, வேலை செய்யக்கூடாது, படுத்த படுக்கையாவே இருக்கணும்னு என்னென்னமோ சொல்லின்னு கிடக்குறாங்களே. இப்ப பாரு, கடைசியா கடவுள் உனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டான். அம்மா, என்னம்மா இது? நீங்க போய் அழுதுட்டு இருக்கீங்க. மனசு வேதனையா இருக்கு கவிதா. நான் பெத்தது 3 பொண்ணுங்க, 3த்துக்குமே ஒரு குழந்தை கூட இல்லையே. இதெல்லாம் நான் செஞ்ச பாவத்தினால தானே என்னமோ பயந்துன்னு கிடக்குறேன். அந்த நேரத்துல தான் நீ புள்ள உண்டான. அப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? கொடுத்த மாதிரி கொடுத்து அந்த கடவுள் திரும்ப எடுத்துட்டான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கவிதா. இப்படி ஆனதுல உண்மையிலேயே வேதனைப்படுறது நான் தாண்டி, நான் தான். அம்மா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. என்ன கவிதா, ஏந்திரு ஏந்திரு. ஏய், இது பாரு, எதுக்கு பாடுற? நீ என்ன வேணும்டா பண்ண? இல்லம்மா, வேணும்னு தான் இது நடந்துச்சு. இதுக்கு நான் தான்மா காரணம். என்னடி சொல்ற? கவிதா,
என்ன சொல்ல போற நீ? இல்லக்கா அம்மா. இதுக்கு நான் தான் காரணம், சரியா பாத்துக்காம போயிட்டேன், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. இது தானே நீ சொல்ல போற? அக்கா இல்லக்கா அம்மா. இது பாரு கவிதா, நீ சொல்றதுனால எல்லாருக்கும் வேதனை தான் அதிகமாகும். அதனால யாருக்காவது நல்லது நடக்குமா சொல்லு? வேண்டாமா, எதுவும் வேண்டாம். இவ என்னம்மா சொல்ல போறா? நீ என்ன வேண்டாங்கிற? அம்மா வேற ஒண்ணும் இல்ல, நடந்ததை சொல்லி எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறா. வேண்டாம் கவிதா, எல்லாத்தையுமே மறந்துரு. வாழ்க்கையில இது ஒரு பெரிய இழப்பு தான், அது எனக்கு நல்லா புரியுது. வேற எதையும் பேசி வேதனைப்படுத்திடாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்காக ப்ளீஸ் விட்டுட. இல்லக்கா நான் பேசல, நான் எதுவுமே பேசல.